இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்ப ரொம்ப அருமையான கதை. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். கணவன் மதன் மீது அவள் சரியான கோபத்தில் இருந்தாள். காலையில் ஆபீஸ் கிளம்பும் போது இன்று சீக்கிரமே வந்து அவளை கோவிலுக்கு கூட்டிச் சென்று அப்படியே வரும் வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று சொல்லியிருந்தான். ஆனால் இப்போது இரவு 7 மணி ஆகிறது. இதுவரையிலும் வரவில்லை. இன்று அவர்களின் கல்யாண நாள். கணவனுடன் கோவிலுக்கு போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் புது புடவை உடுத்தி நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டு தயாராகி இருந்தாள் மாலதி. இது அவர்களின் முதல் வருட கல்யாண நாள். தனது கணவனுக்காக தன் கையாலேயே மசால் வடையும் கேசரியும் பண்ணி வைத்திருந்தாள். நேரமாக ஆக கணவன் வராதது அவளுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. மதன் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் கிளை மேலாளர் பதவியில் இருந்தான். இருவருடைய பெற்றோரும் வெளியூரில் இருப்பதால் அவர்கள் மட்டும் ஒரு அபார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருந்தார்கள். வேலை பளுவில் மறந்துவிட்டானோ, போன் பண்ணி கேட்கலாமா என்று யோசித்த போது, பாவம் ஏதும் வேலையாக இருக்கலாம், அதுதான் வர முடியல போல, இருந்தாலும் ஒரு போன் பண்ணி சொல்லியிருக்கலாமே என்று மனதில் ஒரே குழப்பத்தோடு டிவியில் பக்தி பாடல்களை போட்டு கேட்டுக்கொண்டிருந்தாள். கடைசியில் மதன் வருவதற்கு இரவு 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அவன் நேரம் கிழித்து வந்ததற்கு சாரி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானப்படுத்துவான் என்று மாலதி நினைத்தாள். அப்படி அவன் சொன்னதும் அவனை நன்றாக திட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருந்தாள். ஆனால் மதன் வீட்டிற்குள் நுழைந்ததும், இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகம், அதான் லேட் ஆயிடுச்சு என்று மாலதியின் முகத்தை கூட சரியாக பார்க்காமல் சொல்லிவிட்டு நேராக பெட்ரூம் சென்று உடையை மாற்றிக்கொண்டு பாத்ரூமுக்குள் போனான். பின்பு கை கால் முகம் கழுவி விட்டு அதை டவலில் துடைத்து கொண்டே கட்டிலில் வந்து உட்கார்ந்து கொண்டான். மாலதிக்கு அவன் செயல் வித்தியாசமாக இருந்தது. வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் எப்போதும் தன் கணவனிடம் அதட்டியோ கத்தியோ பேசியதில்லை. அவனும் அவளிடம் சண்டை போடுவதோ சத்தமாக பேசுவதோ கிடையாது. ஏதாவது கோபம் அல்லது டென்ஷன் என்று இருக்கும்போது மட்டும் அமைதியாக இருந்து விடுவான். அல்லது பிறகு பேசலாம் என்று முகத்தை திருப்பி கொண்டு சென்று விடுவான். அதனால் அவள் மெதுவாக, ஈவினிங் சீக்கிரமா வந்துருவேன், கோவிலுக்கு போலாம்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா என்றாள். அதான் சொன்னேனே, கொஞ்சம் வேலை அதிகம், அசதியா இருக்கு, நாளைக்கு பேசிக்கலாம் என்றபடி அவள் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் படுக்கையை தயார்படுத்தி உறங்குவதற்கு ஆயத்தமானான். சாப்பிடலையா? உங்களுக்காக வடை கேசரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்று அவசரமாக கேட்டாள். நான் வெளியே சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்தான். இது என்ன புதுசா இருக்கு, கல்யாண நாள் அதுவுமா வெளியே சாப்பிட்டு வர்றது, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியும்ல என்று கவலையாக கேட்டாள் மாலதி. அவன் பதில் ஏதும் பேசாமல் போர்வையை விளக்காமல் அமைதியாக இருந்தான். ஆபீஸ் வேலையில் ஏதாவது பிரச்சனை போல, அதனால்தான் ஏதோ மன அழுத்தத்தில் இருக்கிறார் போல என்று நினைத்து கொண்டாள் மாலதி. என்னாச்சுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன், ஆபீஸ் வேலையில் ஏதும் பிரச்சனையா? இதற்கும் அவனிடம் பதில் ஏதும் வரவில்லை. அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. அவனை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு மனசுக்குள் வேதனை உண்டாகி கண்கள் கலங்கின. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவன் இப்படி குழந்தைத்தனமாக நடந்து கொள்வது அவளுக்கு ஒன்றும் புதிதல்ல. இருந்தாலும் அவனுடைய இந்த குணம் மாற வேண்டும். கொஞ்ச நேரம் யோசித்து கொண்டே இருந்தவள் சட்டென அவனை உலுக்கி எழுப்பினாள். மதன் போர்வையை விலக்கி அவளை திரும்பி பார்த்தான். அவனுடைய முகத்தை பார்த்ததும் பதறிவிட்டாள். மாலதிக்கு ஷாக் அடித்தது போல் இருந்தது. அவன் கண்கள் சிவந்திருந்தது, கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவன் போர்வையை போர்த்தி கொண்டு அழுது கொண்டிருந்ததாகவே தெரிந்தது. பரபரப்போடு அவன் அருகில் வந்தாள். எங்க என்னாச்சு, ஏன் அழறீங்க என்று கேட்டாள் பதட்டமாக. மதன் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து கண்களை துடைத்து கொண்டே அவளை பார்த்தான். மாலதி திருமண நாளுக்கென்று புது புடவை நகையெல்லாம் அணிந்து தலையில் மல்லிகைப்பூ சூடி மிக அழகாக இருந்தாள். அவள் முகம் இப்போது குழப்பத்தில் வெளிரி போயிருந்தது. அவளின் ஆசை உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவன் நடந்து கொண்ட இந்த விதம் அவனுக்கே வருத்தமாக இருந்தது. அருகில் வந்து உட்கார்ந்த மாலதியை சட்டென கட்டியணைத்து அவள் தோளில் முகத்தை சாய்த்து கொண்டு தழுதழுத்த குரலில் பேசினான். சாரி மாலதி, ஆஃபீஸில் இன்னைக்கு வேலை அதிகம், நீ எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும்.
நான் வெளியில் எங்கேயும் சாப்பிட்டுட்டு வரலை. நான் உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். அந்த gift என் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்தேன். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங்கில் வந்து வண்டியை நிறுத்திட்டு பாக்கெட்டில் கைவிட்டு பார்த்தா அந்த கிஃப்டை காணோம். எங்கேயோ வழியில் விழுந்துருச்சு போல. எனக்கு மனசே கேட்கலை. அதனால திரும்ப வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த வழியெல்லாம் போய் தேடி பார்த்தேன். கிடைக்கவே இல்லை. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் நான் தழுதழுக்க ஒரே மூச்சில் நடந்ததை சொன்னான். மாலதிக்கும் கண்கள் கலங்கிவிட்டன. அவளுக்கு அவனுடைய வருத்தம் புரிந்தது. சரி விடுங்க, நீங்க அழுததை பார்த்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்க நிலை எனக்கும் புரியுது. ஆனா இப்படி கவலையை மனசுக்குள்ள வச்சு அழுதுகிட்டு இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் மனசை விட்டு சொல்லுங்க. அப்பதான் மனசுல பாரம் குறையும் என்றபடி அவன் கண்களை துடைத்து விட்டாள். gift ரொம்ப விலை அதிகமாங்க. ஆமா, அது ஒரு கோல்டு வித் டைமண்ட் கம்மல். சின்னதா அழகா இருந்தது. உனக்கு ரொம்ப பிடிக்கும். நம் திருமண நாள் பரிசா இதை உனக்கு கொடுக்க நினைச்சேன். பட் அது மிஸ் ஆயிடுச்சு மாலதி. அவனுடைய கவலையான முகமும் வார்த்தைகளும் அவள் மனதை கஷ்டப்படுத்தியது. எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையா? சரி விடுங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கடவுள் அருளால் திரும்பி கிடைக்கும். கவலைப்படாதீங்க என்றாள் மாலதி. என்னை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ இதமா அன்பா பேசுற மனைவிக்கு கல்யாண நாளுக்கு ஒரு பரிசு தர முடியலன்னு வருத்தமா இருக்குமா என்று அவன் மீண்டும் சொன்னான். எனக்கு கல்யாண நாள் பரிசே நீங்களும் உங்கள் சந்தோஷமும் தாங்க. வாங்க, பசிக்குது, நம்ம சாப்பிடலாமா என்று சொல்லியபடி சமையல் அறைக்கு சென்றாள். அப்போது காலிங் பெல் அடித்தது. இந்நேரத்தில் யார் காலிங் பெல் அடிப்பது என்று மதன் அவசரமாக எழுந்து வாசல் கதவருகே போய் பாதுகாப்பு துளை வழியே பார்த்தான். வெளியே அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கேசவன் நின்றிருந்தார். மதன் அவரை பார்த்ததும் கதவை திறந்தான். சார், இது உங்களது தானே? அவர் ஒரு கவரை அவனிடம் தந்தார். அது அவன் வாங்கி கொண்டு வந்த அதே கிஃப்ட் கவர். இது இது எப்படி இவரிடம் வந்தது? மதனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமா, இது என்னோடது தான். உங்களுக்கு இது எப்படி கிடைச்சது என்று உச்சகட்ட மகிழ்ச்சியோடு கேட்டான் மதன். சார், நான் ரவுண்ட்ஸ் வரும்போது பார்க்கிங் ஏரியாவில் ஒரு பில்லர் கிட்ட இது இருந்தது. அது கூட இருந்த பில்லில் உங்கள் பேரும் அட்ரஸும் இருந்தது. அதனால தான் இப்போ கொண்டு வந்து கொடுத்தேன் என்றார் அவர். மாலதி இவர்கள் பேசுவதை கவனித்துவிட்டு மிகவும் சந்தோஷமாகி போனாள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கடவுள் அருளால் திரும்ப கிடைக்கும்னு நான் சொன்னது சரியா இருக்கு பார்த்தீங்களா என்று சொன்னபடியே கையில் வைத்திருந்த கேசரியை அப்படியே செக்யூரிட்டி கேசவனிடம் கொடுத்தாள். பார்த்தீங்களாங்க, இந்த கணவனும் மனைவி எவ்வளோ ஒற்றுமையா அந்யோன்யமா இருக்காங்கன்ட்டு. மதனுக்கு கிஃப்ட் தொலைஞ்சதை பற்றி கூட ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் கல்யாண நாள் அதுவுமா நம்ம மனைவிக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியலன்னு தான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தான். கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் புரிஞ்சுக்கிற தன்மையும் இருந்தால் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாகவே வாழலாம். யாரும் டைவர்ஸ்னு கோர்ட் வாசலில் போய் நிற்க தேவையில்லைங்க. என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது தமிழ் மினி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.